வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். பொதுவாக பாவக்காயில் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி பாவக்காய் காரக்குழம்பு. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பாவக்காவுடைய கசப்புத்தன்மை போகிறதுக்காக அது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் இதில் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காவை 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாவக்காய் 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது காரக்குழம்புல இந்த பாவக்காவுடைய கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பாவக்காய் ஃப்ரை ஆனதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயே இருக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, வாசனைக்காக 10 வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 குண்டு மிளகாய் சேர்த்து 30 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கினதும் இதில் 15 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கும் போது நம்மளுடைய காரக்குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் மசாலா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒற்றா மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய சுவையான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கசப்பு இருக்காது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.